நிறைய பேருக்கு சிறுநீர் கழித்த பிறகு சொட்டு மூத்திரம்னு சொல்கிறோம். அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு டவுட் வருது, நார்மலாக இல்லை இது ஏதாவது வியாதியின் அறிகுறியா. இப்போ அந்த மாதிரி சொட்டு மூத்திரம் இருக்கும்போது என்ன ரீசனாக இருக்க முடியும்? முக்கியமாக ஒரு தடவை பார்க்கும்போது அது இன்ஃபெக்ஷனாக இருந்தால் அதனால கூட அந்த மாதிரி போகலாம். அடைப்புகள் இருந்தாலும் வெளியேற்றம் சரியாக ஆகலைன்னா கொஞ்சம் தங்கிடும் சிறுநீர் பையில். அப்படி இருக்கும்போது முடித்தோம் அப்படின்னு நினைக்கும்போது திருப்பியும் சிறுநீர் சொட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இன்ஃபெக்ஷனாக அடைப்பான்றது தான் மெயினாக பார்க்கணும். இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக வலியோ எரிச்சலோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கூடவே வரும். ஸோ அதை பேஷண்ட்டே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது கூடவே ஜுரமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இதோட இன்ஃபெக்ஷன் அது அடிக்கடி வர்றதும் அர்ஜென்ட்டாக வர்றதும் கூட இது சேர்ந்துக்கும். இந்த மாதிரி எல்லாம் பல சிம்டம்ஸ் இருந்தால் அதை நீங்கள் டாக்டரை அணுகி, சிறுநீரக மருத்துவரை அணுகி அவங்க சரியான டெஸ்ட்டு, யூரின் கல்ச்சர் டெஸ்ட்டு பண்ணுவாங்க. அதில் கிருமி ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்கேனிங்கும் பண்ணணும். அதில் மற்ற விஷயங்கள் தெரியும் நமக்கு. சிறுநீர் பையோட அறிகுறிகள் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தால் அந்த சிறுநீர் பை அதோட வால் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக இருக்கிற 3 mm விட அதிகமாகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஸ்கேனில் தெரியலாம். ஸோ இன்ஃபெக்ஷன் ஒரு ப்ராட் டேர்ம். அது சிறுநீர் பையில் இன்ஃபெக்ஷன் வரலாம், சிறுநீரகத்தில் கழிக்கும்போது இந்த மாதிரி தொந்தரவுகள் வரலாம். பட் வேறு ரீசன்ஸ், ஸ்டோன் முக்கியமாக கல் இருக்கலாம், சிறுநீர் பையில் கட்டி இருக்கலாம், ஆர் அடைப்புகள் இருக்கலாம். அது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சொட்டு மூத்திரம் நடக்கிறது உண்டு. பொதுவாக சொட்டு மூத்திரம் இன்ஃபெக்ஷன்ஸ், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்கிறது எப்படி, நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணலாம், டயட்டில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வெப்பநிலை அதிகமாக இருக்கிற டைமில் சம்மர்ஸில் 3.5 liters வாட்டர் ஃப்ளூயிட் கண்டென்ட் நம்ம எடுத்துக்கணும். அது தண்ணியாக குடிக்கிறது கஷ்டமாக இருந்தால் இளநீர், மோர், அதே மாதிரி சிட்ரேட் ஜூஸஸ் எடுத்துக்கலாம். லைம் ஜூஸு, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் சாத்துக்குடி, இதெல்லாம் கூட உங்களுக்கு ஹைட்ரேஷன் நல்லாயிருக்கும், ஸ்டோனை ப்ரிவெண்ட் பண்ணும். யூரினரி ஹைட்ரேஷன் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு அவுட்புட் நல்லா வரும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்க முடியும்.